ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்கள் டெக்கி. நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட் மிக மிக அவசியம். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தான் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தும் போது அதில் லாகின் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆண்ட்ராய்டோட எல்லா ஃபீச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுங்கிறது தேவைப்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் www.gmail.comனு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைன்இன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா இங்கே உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நாம் புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க வந்திருக்கிறோம். கூகுள் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷனுங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஃபார் மை செல்ஃப் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் மை சைல்டு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு யாருக்காவது கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனா ஃபார் மை சைல்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக கூகுள் அக்கௌண்ட் எதனா க்ரியேட் பண்ணுங்கப்போ நீங்கள் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நாம் நம்மளுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெமோன்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் நேம் பொதுவாகவே எல்லோரும் பேரண்ட்ஸ் நேம் அல்லது இனிஷியலாக தான் கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 அப்படி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே யூசர் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். நான் டெமோ 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் உலகத்தில் ஜிமெயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஆல்ரெடி இந்த நேமை யாரோ ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த நேம் நமக்கு அவைலபிளாக இல்லை. நீங்கள் உங்கள் நேமை கொடுக்குறப்போ இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன் இவங்க கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காம்பினேஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கோசம் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் எதுக்குன்னா ஒருவேளை உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்ட்ரி கோடுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட் கூகுள் வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை கொடுத்த அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்ககிட்ட ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஏன்னா இருந்தால் கொடுத்துக்கலாம்.
டேட் ஆஃப் பர்த், டே, மந்த் அண்ட் இயர். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேலா ஃபீமேலா இல்லை ரேதர் நாட் சே, நீங்கள் எதுவும் அது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே ஆல்மோஸ்ட் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே எஸ் ஐ ஆம் இன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஜிமெயிலோட மெயின் பேஜ் இங்கே இன்பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான மெயில்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் உபயோகமானதாக இருக்கலாம். இது மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு நம்ம டெக்கி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.